கோவை, திருப்பூர், நெல்லை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் இன்று கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். கோவை மாவட்டத்தில் 4வது நாளாக நேற்று விட்டுவிட்டு மழை பெய்தது. கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், பீளமேடு, சுந்தராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தொண்டாமுத்தூரில் செம்மேடு, திருவிக நகர் ஆகிய இடங்களில் 5 அடிக்கு மேல் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். ஆலந்துறை மின்வாரிய அலுவலகம் அருகே இருந்த பழமையான புங்கை மரம் முறிந்து விழுந்ததால் சிறுவாணி பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், சேரம்பாடி, ஓவேலி, பிதற்காடு உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கனமழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்று முதல் 2 நாட்கள் உதகைக்கு வருவதை தவிர்க்குமாறு அந்த மாவட்ட ஆட்சியர் அருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், காங்கேயம், அவிநாசி, கருவலூர், மடத்துப்பாளையம், வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. உடுமலைப்பேட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை சூழ்ந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி, லட்சுமிபுரம், வைகை அணை, கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், மஞ்சநாயக்கன்பட்டி, தேவத்தூர், சத்திரப்பட்டி, இடையக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தென்றல் நகர், திருவள்ளுவர் நகர், வேலாயுதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி, நெல்லை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 300 வீரர்கள் கொண்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.